லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருந்தவர் அவரை பூனை வந்து பிடிச்சிடுச்சு. பூனை பிடிச்சதாக என்ன நடந்துக்குது, அவருடைய சிறகு என்ன செய்துக்குது, கப்பு தான் போச்சு, பழதாக போச்சு. அப்போ அவர் லவ் பேர்ட்ஸில் அவ்வளவு அன்பு. அவர் என்ன செய்தார், லவ் பேர்ட்ஸ் என்ன செய்தார், ட்ரோனில் கட்டி என்ன செய்தார், பறக்க விட்டது. இப்போ 2-3 கிழமையாக உலகத்திலேயே பெரிய ட்ரெண்டிங், பெரிய செய்தி பாருங்க. ஒரு சின்ன லவ் பேர்ட்ஸ் சொன்னாலே ஒரு சின்ன ஒரு 50 ஜோடி நிற்கிற இடத்துல ஒன்று ஏதாவது நடந்தாலும் நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம். ஆனால் இது ஒரு உலகத்திலே பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. ஓகே சரி. அப்போ கல்யாணம் கட்டின தம்பதிகள் ஏன் இந்த ஒரு சோடி புறாவை பறக்க விடுறவன்? சபேசன் பிரதர் பறக்க விட்டா நீங்களா இந்தியாவில்? இல்லை. யாராவது பறக்க விட்டாங்க சொல்லுங்க. ஒரு சோடி புறாவை ரூபி சிஸ்டர் பறக்க விட்ட நீங்களா? இல்லை. ஓகே புறாவை ஒரு சோடி புறாவை பறக்க வருது. அது காரணம் தெரியும். சும்மா புறாவை பறக்க வருவது இல்லை. புறா வந்து கணக்காரியங்களுக்கு அடையாது. பொதுவாக அதை இணை பிரியாது. வேறு வந்து எப்போவுமே ஒரே ஜோடியாக வாழ்கின்ற பழக்க வழக்கத்தை கொண்டவர்கள். யார் கொண்டது தான் இந்த புறா. அது மாத்திரமில்லை, புறா பெண் புறா குஞ்சுகளை பொறிக்கிற காலத்தில் ஆண் புறா அதுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா உதவிகளையும் செய்யும். புறாவுக்கு தனித்தன்மை இருக்கு, சுத்தமானது. அசுத்தமான காரியங்கள் அதட்ட இல்லை. அப்போ ஃபீலை பிளாபிளா இல்லை நினைக்கிறேன். அப்படியா? ஓகே. அப்போ அதே ஒரு அன்பான ஒரு குடும்பத்துக்கு ஒரு அடையாளம் புறா. அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளை நான் வாசிச்சேன். ஒரு நீண்ட நேரம் வாசிச்சேன். எக்கச்சக்கமான கட்டுரைகளை வாசிச்சேன். புறாவினுடைய இயல்புகள், குணாம்சங்கள் அவைகளை குறித்து நான் நிறைய படித்து கொண்டேன். மற்றது இப்போ 1000 கிலோமீட்டருக்கு அங்கால நீங்கள் கொண்டே விட்டாலும் உங்களோட வீட்டுக்கு திரும்பி வரும். அதனால நாங்கள் அந்த காலத்தில் அந்த கடிதங்கள் எழுதுறது, யுத்தங்கள் நடக்கிற காலத்தில் உளவு வேலை தகவல்களை அனுப்புறது, அப்படியான பல காரியங்களுக்கு புறாவை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எங்களோட நோவா என்ன செய்தவர், நோவா விட்ட காகம் என்ன செய்தது, திரும்பி வந்ததா? அது போய் நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்து எல்லாம் சாப்பிடுவது. புறா என்னத்தை கொண்டு வந்து காட்டினது, ஒளிவ மரக்கலையை கொண்டு வந்து காட்டினது. எல்லாம் சமாதானம், பீஸ்ஃபுல். அதனால தான் புறாவை ஒளிவ மரத்தோட சமாதானத்துக்கு அடையாளமாக பயன்படுத்துகிறது. புறா பார்ப்பதற்கு அழகானவை. மாடப்புறா, மணிப்புறான்னு 2 விதமான பெரிய வகைகள் உண்டு. சரி, அப்போ நாங்கள் பார்ப்போம். ஆண்டவர் பைபிளில் ஏன் புறாவை கூப்பிடப்படுறார்? இல்லாட்டி நாங்கள் புறாவை செய்து கும்பிடலாம். அன்றைக்கு சில பேர் செய்து கும்பிடணும். ஏன் புறாவை செய்து கும்பிடல? புறா வடிவமாக வந்தார்னா ஏன் செய்யலை? வாசிப்போம். யோவான் 1 அதிகாரம் 33 வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜனத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். யோவான் தண்ணீரினால ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் அதே யோவானுக்கு தேவன் சொல்லி இருக்கிறார். என்ன எப்படி என்று சொன்னால், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ. அப்ப ஆவியானவர் இறங்குவார்னா நாங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? பாச எரிக்கைக்கு மேலே ஆவியானவர் இருக்கிறான்னா உங்களை கண்ணுக்கு தெரியுதா? நாங்கள்லாம் தோல்ல ஒரு புறாங்களை வளர்த்து கொண்டு தெரியவன். ஓ, பாஸ்டருக்கு அபிஷேகம் இருக்காங்க. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பிச்சு கொடுக்கிறத நாங்கள் பார்க்கணும். அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அப்ப அதுக்கு மேலே ஒரு வசனத்தை வாய்ச்சார். வாசிப்போம். யோவான் 1:32. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அப்ப ஆவியானவர் நாங்கள் பார்த்தோம் 1வது வசனத்தில், அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். ஆறாம், என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை காண்பார். ஆவியானவர் இறங்கி அவர் மேல தங்குறதை காண வேணும். யார் காண வேணும்? யோவான் ஸ்நானகன் காண வேணும். அப்ப அதற்கு அடையாளமாக நாங்கள் பார்க்கின்ற காரியம்தான், அவர் எப்படி இறந்து அவருடைய மாமிச கண்ணுக்கு அது அவர் காண வேணும். அதனால ஆண்டவர் ஒரு காட்சியை, ஒரு தரிசனத்தை, ஒரு காரியத்தை காண்பிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆவியானவர் புறாவை போல கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே அதுக்கு பிறகு வேறு யாராவது கண்டவீங்களா? புறா வந்து இயேசு கிறிஸ்துவோட தோளில் இருந்து குருணி அரிசி சாப்பிட்டு கொண்டு யாராவது கண்டனீங்களா? ஸோ ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் தரிசனங்கள் அந்தந்த இடத்துல நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். சார் இப்போ உங்களோட தோளில் ஒரு புறா வந்திருக்கு. இப்போ பாஸ்டர் சொல்கிற மாதிரி எல்லாரும் கரங்களை தட்டுங்கன்னா அந்த புறா இதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல. அது மாதிரி இதில் இருந்து கொண்டு 6வது புருஷனை ஏசினால் மனுஷியை ஏசினால் இதில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா புறா? அதனால நான் புறாவுடைய சுபாவத்தை குறித்து முதல் சொன்னான். புறாவுக்கு சத்தம் சந்தடி என்ன செய்யாது? பிடிக்காது. புறாவுக்கு சண்டை சச்சரவு ஒன்றும் பிடிக்காது. பார்த்து கொண்டு இருக்கணும், பறந்து போடும் பயந்து. இதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். புறா தோல்லை இருக்கின்ற வையங்கள் எல்லாருடைய தோல்லை பார்ப்போம். எல்லாரும் பரிசுத்த ஆவியான இருக்கிறோம். ஓகே, எல்லாருடைய தோல்லை என்ன இருக்கு? புறா இருக்கு. ஓகே, ரைட். யோவான் சாணம் பார்த்தது போல நான் பார்க்குறேன். பறந்துடாம பாதுகாத்து கொள்வோம். பிணத்து கலைக்கக்கூடாது. மெதுவாக போய் ஹலோ அப்படியே கலைக்கிறீங்க வீட்டில் உங்களோட மனுஷியோட பிள்ளைகளோட புறா இருக்குன்னு நைக்கோணும். உண்டையில இருக்கு. ஆமென். புறா இண்டையில இருந்து மற்ற தோல்ல இருக்குன்னு நைக்கோணும். பறந்துடக்கூடாது, புறாவை இழந்துடக்கூடாது. சரியா? சரி, என்ன எழுதியிருக்கு? உங்கள் தோளில் தங்கி இருக்கும் புறாவாகிய பரிசுத்த ஆவியை பற்றி நீங்கள் முழு உணர்வுடன் அறிங்க. இந்த நேரம் உணர்வு இருக்கும். எங்களுக்குள்ள யார் தங்கி இருக்கிறார்? ஆவி தங்கி. நீங்கள் எப்படி நடப்பீர்கள்? அப்போ ஒரு புறாவே எங்களுடைய தோளில் இருந்தால் அது துடுக்கிட்டு பறந்துடாமல் இருக்கிறது. நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவோமோ, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நாங்கள் உணர்வோமா இருந்தால், அறிந்திருப்போமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறும். எங்களுடைய உரையாடல்கள், எங்களுடைய மென்டாலிட்டி, எங்களுடைய தேர்வுகள், நாங்கள் எதை தெரிஞ்சு கொள்கிறோம், இந்த குணத்தை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். இந்த புறா பறந்துடக்கூடாது. அப்ப நாங்கள் இதை தொடர்ந்து பார்க்குற காரியம் எங்களுக்குள்ள எங்களுடைய தோல்ல, சரி தோல்ல புறா இருக்குதுன்னு வை. நாங்கள் புறாவுக்கு பிடிச்ச மாதிரி புன் சிரிப்போட இருப்போமா அல்லது இருப்போமா? புறாவை வளர்க்கணும், புறாவை பறந்துடாமல் இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் சிரித்த முகத்தோடு சார்ந்த குணத்தோடு இருப்போம். ஒரு புறா உங்களுடன் தங்கி இருந்தால் அதன் இயல்புக்கேற்ப உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் கவனத்துடன் மாற்றி அமைப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் புறா வந்திருக்குன்னு வைங்களேன், மெதுவாக குருணி அரிசியை கொடுத்து மெதுவாக கதைச்சு மெதுவாக ஓடி போக மாட்டீங்க. மெதுவாக நடந்து போய் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்க ட்ரை பண்ணுவீங்க. இப்போ விளங்குதா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் நாங்கள் இப்படியெல்லாம் வாழணும். இப்போ விளங்குதா? இப்போ புறாவை பறக்க விடுவீங்களா? பறக்க விடக்கூடாது. வாசிப்போம் கலாத்தியர் 5:19-21. மாமிசத்தின் கிரிகைகள் வெளியேறமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், திருவினைகள், மார்க்கபேதங்கள். அப்ப நம்ம பார்க்கின்ற காரியம் மாமிசத்தின் கிரியைகள். அப்ப மற்றது இன்னொன்று ஆவியின் கிரியைகள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் உங்களுடைய மாமிசத்தின் கிரியைகள் வெளிப்பட்டால், இப்போ நான் மற்ற மாதிரி சொன்னால் இதில் இருக்கிற புறா என்ன செய்யணும்? பறந்து போய்விடும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், செக்ஸ் படங்கள் ஒன்றும் பார்க்கக்கூடாது. நிர்வாண படங்கள் ஒன்றும் பார்க்கக்கூடாது. நிர்வாண கோலங்கள் இருக்கிறத பார்க்கக்கூடாது. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தூக்கப்படுவார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். நீ வடக்கு, நான் கிழக்கு, மத்தி, வண்டி ஒன்றும் இருக்கக்கூடாது. எந்த விதமான மார்க்க பேதங்களை நமக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் என்ன செய்யாது? இருக்காது. இதுதான் உண்மையான விஷயம். நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறது அடையாளம் தான். பார்க்குறாங்க எல்லாம் சொல்லுவாங்க, மாசு தோல்ல ஒரு வடிவான வெள்ளப்புற உப்பவும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கடையில் காண்றாங்க என்ன மாசு? ஆமென். வாழ்க்கை மாறும். வாழ்க்கையில அடையாளம் காணும். ஒரு அழகான புறாவுடைய உப்பம் தோல்ல வச்சிருக்கிறேன். அது சுபாவம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் மாறுவான. தொடர்ந்து வாசிப்போம் 21ஆம் வசனம். பொறாமைகள்,
பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை எங்க கொண்டு போகாது? பரலோக ராஜ்யத்துக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை எங்கே கொண்டு போகாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு. ஆமென். ஒரு நாள் நாங்கள் அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்றைக்கு பெந்தெகோஸ்து நாள்ல நாங்கள் இதை சொல்லாமல், இதை படிக்காமல், இதை ஞாபகப்படுத்தாமல் ஆவியானவரை வாங்கப்பா அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லி என்ன இல்லை பிரியோசனம். ஏன்னா நாங்கள் எங்களோட வாழ்க்கை அப்படி இருக்குதாங்கிறது ஆராய்ச்சி பார்க்க நாளில் அழைக்கப்படுறோம். ஆமென். அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு எங்களுக்கு விருப்பம் அப்படியே கையை சுழட்டிட்டு விட்டால் 10 பேர் விழுந்து சுகமாகணும்னு விருப்பம் தான். யாருக்கு தான் விருப்பம்? எல்லாருக்கும் தான். ஆனால் இந்த விஷயம் இல்லாமல் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்யலாது? போயிடலாது. போனால் பிரயோசனம் இல்லை. ஓகே, வாசிப்போம். கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷமான சொல்லு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுன்னு வாழ்க்கையில் நடக்குதா? எல்லாம் எல்லாருக்குள்ளே நடக்க வேணும். அதுதான் உண்மையான விஷயம். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ காரியங்கள் ஏன் பகடி பண்ணுறாங்க. கையில் தட்டி, கரங்களை தட்டி, முக்காடுகள் போட்டு, வெள்ளை உடுப்புகளை போட்டு, பொட்டை கலட்டி, தொட்டை கலட்டி, சங்கிலியை கலட்டி வச்சுட்டு ஆவியானவரை எண்ணிட்டு தவறான காரியங்களை, பாவங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, சாட்சி இல்லாமல் இயேசுவின் நாமத்தை கெடுத்து வாழ்ந்தால் எல்லாரும் தான் பகடி பண்ணுவாங்க. எல்லாரும் இப்போ உண்மையாகவே எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரா இருந்தால் இந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது. மறக்கக்கூடாது. இந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்தோமா இருந்தால் எங்களுக்குரிய வரங்களை ஆண்டவர் தருவார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இந்த கனிகள் இல்லாமல் பாருங்க, உதாரணத்துக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் எங்களுக்கு வரம் கிடைச்ச பிரயோசனம். விசுவாசம் இருந்தால் தானே இந்த மனுஷனுக்கு ஜெபம் பண்ணுகின்ற ஆவியானவர் சொல்றது கேட்கும். இல்லாண்டா விளங்காது. அன்பு இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒருவர் மேல மனதில் இரக்கம் வராது, மனதுருக்கம் வராது. அன்பு இருக்கணும். ஓ ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும், ஆண்டவரே இந்த படி எனக்கு உதவி செய்யணும். அன்பு. ஸோ அதனால நான் நீங்களும் கவனிக்க வேண்டிய காரியங்கள், ஆவியின் கனிகளை நான் நீங்களும் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேணும். இப்ப நாங்கள் பார்க்க வேணும், பரிசுத்த ஆவியானவர் வெறும் ஆவியா என்று ஊதி விடுகிற ஆவியா அல்லாவிட்டால் ஆவியானவரா? வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:29-30. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்பு உடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அப்ப இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கின்ற காரியம், ஆவி அல்லது ஆவியானவர் என்றவர் அவர்களுடைய திரியக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் தேவன், காட். அதனால இவர் ஆழ்தத்துவம் உள்ளவர். ஏனென்றால் அவர் பேசுகிறவர். ஆமென் சொல்லுவோமா? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அந்த காரியங்களை உணர்ந்து கொள்ள தெரியவனும், 2வது கேட்க தெரியவனும், 3வது கீழ்ப்படிய தெரியவனும். நீங்கள் 1க்கு கீழ்ப்படியாவிட்டால் 2வது என்ன செய்ய மாட்டேன்? பேசவே மாட்டேன். 1க்கு சொல்லுவார், அம்பி 12 மணி ஆச்சு வீட்டுக்குள்ளே, இன்றைக்கு 2 மணிக்கு சர்ச். நீங்கள் கேட்காவிட்டால் அடுத்த ஞாபகம் ஞாபகப்படுத்த மாட்டேன். அவருக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன செய்றீங்க? நீங்கள் தூக்கப்படுத்தவில்லை. நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்ள என்று பிலிப்புடனே சொன்னார். எவ்வளவு அமளி துமாலிக்குள்ள பிலிப்பு இருந்திருக்கிறேன். அந்த நேரம் தான் புதுசா வந்த ஊழியக்காரன் ஓடி அங்க பாஸ்டர் பிரதர் அங்க வரட்டான், ஜெபிக்க இங்க வரட்டான், ஒட்டியே பிஸி. ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் சொல்றார், பிலிப்பை வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போன்ற
எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிப்போ. ஒரு ரதம் ஓடிக்கொண்டிருக்கு, அதுக்கு பின்னுக்கு ஓடிப்போய் சேர்ந்து கொள்ளன்னு சொல்றேன். ஓடிப்போய் சேர்ந்து பாருங்க, ஓடி போறான். என்னத்துக்கு, எதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கும். எத்தியோப்பியா மகாராணியினுடைய மந்திரி அவர் வாசித்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவ ஜனமே, ஆவியானவர் பேசுகிறார். ஆமே சொல்லுவோமா? நானும் நீங்களும் அந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருப்போம். அப்படி ஒரு சத்தத்தை கேட்கிறவனாக நான் இல்லாவிட்டால் நான் இந்த இடத்துல நிற்க மாட்டேன். அப்படி கேட்கிறவனாக இருக்கிறபடியினால்தான் இந்த இடத்துல நான் நிற்கக்கூடியதாக இருக்கு. ஏராளமான சவால்கள் அல்லவா. வாசிப்போம். இதில் நாங்கள் பார்க்கலாம். ரைட், ஓகே. இதில் நான் பார்க்கிற காரியம், நான் சிறையில் ரட்சிக்கப்பட்ட சிறைக்கு போக முதலே ஆவியானவர் பேச துவங்கிட்டார். என்னோட அந்த சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுக்க தொடங்கிட்டேன். ஆண்டவர் பேசினார். நான் 3 வருஷம் சிறையில் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் ஆக்குவாங்க. இந்தியாவிலேருந்து பிடிச்சது அதிகாரி கேட்டார். நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் விடுதலை ஆகிறேன். அவரோட நொப்படியில் அவனுக்கு தெரியுமா, நான் கத்தரிசினார். அவர் எத்தனையோ பகுதிகள் தான் பண்ணினார். ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி 3.5 வருஷத்துக்கு பிறகு 4 வருஷம் 1 மாசத்துல ஆண்டவர் அற்புதமாக வெளியில் கொண்டு வந்து சொன்னார். ரெஜினாவை தான் திருமணம் செய்யணும். ரெஜினாவிலிருந்து எல்லாரும் நோவான்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து எனக்கு கிடைச்சி 2 வருஷத்துக்கு மேலே எத்தனையோ பேர் கேட்டும் அன்றைக்கு நாங்கள் ஒரு பாசரை சந்திச்சினாங்க. அப்போ ரெஜினாவுக்கு சொன்னார் அந்த காரியங்களை. இந்த ரெஜினா இவ்வளவு காலமாக எரிக்கு உங்களை பார்த்து கொண்டு இருந்தது. இதுதான் விஷயம். ஆண்டவர் சொன்னதை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம். அதுக்கு பிறகு ஆண்டவர் திருச்சபையை தந்தார். இன்னும் ரோட்டில் உள்ள கட்டிடத்தில் இன்னும் சபையை இன்னும் பாசத்தை போய் சந்தி எடுக்கிட்டார். செவி கொடுக்கணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவர். ஆமென். உங்களுடைய உள்ளத்தில் தங்கி இருக்கிற ஆவியானவர் உங்களோட பேசுகிறவர். வாசிப்போம். 1 சாமுவேல் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஊழியர்களை கவனிக்கிறது மாத்திரமல்ல. நாங்கள் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே சிறியவனாக சிறு வயதிலே தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல தாவீதின் மேலே இருந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே அவரை பயன்படுத்துகிறார் என்றால், அரண்மனையிலே சிறியவனாக இருக்கும் பொழுதே சவுலுக்கு பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது என்ன செய்யறார்? வர்ஷிப் பண்றார். சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்னோட வர்ஷிப்ல பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வந்து அசைவாடைக்குள்ள எங்களுக்கு என்ன நடக்கும்? ஹீலிங் வரும். மனக்கவலைகள், வேதனைகள், காயங்கள், வெளிப்படையான வியாதிகள் எல்லாம் உங்களை விட்டு என்ன செய்யும்? வெளியேறுவான். பரிசுத்த ஆவியானவர் எங்களில் தாங்கி இருக்கும். ஆமென். ஆமென். வாரங்களிலிருந்து பார்க்கணும். இல்லை இந்த தொல்லை என்ன இருக்குதான்னு, புறா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு ஸ்கேன் மிஷின் கொண்டு வந்து புறா இருக்கான்னு பார்க்கணும். அப்படியா? ஓகே. அப்போ இதுதான் உண்மையான விஷயம். ஹீலிங் செய்கிற பாருங்க பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நீங்கள் வீட்டில் பாட்டு படிக்கக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பெல் அடிச்சு ஏசுறானா, இல்லை ஆவியானவர் ரவி எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாரா? என்ன நடக்கணும்? ஹீலிங் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஆவியில் நிரம்பி பாடல்களை படியுங்க, தேவனை துதியுங்க, உங்களுடைய மனசு சொஸ்தமாகும். ஆமென் சொல்லுங்க. ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஆமென். கலங்காமல் ஒரு தெளிவு, ஒரு விசுவாசம் உண்டாகும் கர்த்தர். இதுதான் உண்மையான காரியம். அபிஷேகத்தில் நிரம்புகிற காரியங்களை மேல் கவனம் செலுத்துங்க. அடுத்த காரியங்களுக்குள்ள கடந்து போங்க. தனியா வீட்டில் செபிக்கக்குள்ள, குடும்பமா ஜெபம் பண்ணக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகத்தோட தேடவனும் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் தேடும் பொழுது ஆண்டவர் எங்களை மாத்திரமல்ல, எங்களை கொண்டு மற்றவர்களுக்கும் சுகம் கொடுக்கிறவர்களாக எங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமென். 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 வாசிப்போம். ரோமர் 8:11.
அங்கேயும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்ப நாங்கள் பார்க்கிறோம், ஒரு பக்கம் ஒரு ஹீலிங் நடக்கிறது. அதுக்கு முதல் பார்த்தோம் பிலிப்பு சுவிசேஷத்தை ஒரு தேசத்துக்கே அறிவித்தான் என்று பார்க்கிறோம். தேசம் எத்தியோப்பியா, மந்திரி ராணியினுடைய மந்திரி கண்டால் அவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நாட்டுக்கு போனால் அங்கே சுவிசேஷம் போட்டு எத்தியோப்பியா ஒரு தேசத்துக்கே சத்தியம் போட்டு. அடுத்தது நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீதின் மூலம் அரண்மனையில் சுகம் உண்டாகிறது, ராஜாவுக்கு சுகம் கிடைக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி கரங்களை தட்டி தேவனுடைய வல்லமையான மகிமையை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவருடைய மகிமையை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பெற்றுக்கொள்வதில் தாக்கத்தோடு இருப்போம். அந்த மகிமையான ஆவி எங்களுக்குள்ள வரும் பொழுது என்ன செய்கிறோமாம், உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்ப மரணம், படுக்கை, சகல விதமான இப்படிப்பட்ட பயங்கரமான வியாதிகள், இப்படிப்பட்ட பலவீனங்கள் எல்லாத்திலேயும் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அதுதான் உண்மை. முற்றிலுமான சுகத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை நாங்கள் வாஞ்சிக்கணும். ஆமென். அவர் எங்களுக்கும் சுகம் தருவதோடு எங்களை கொண்டு மற்றவர்களுக்கும் சுகம் கொடுப்பார். பாருங்க, இதுல கனெக்ஷன் எப்படி இருக்குன்றால் படிவ பாருங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிற கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினால். இப்ப எங்களுக்குள்ள ஏற்கனவே என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியான இருக்கணும். கனெக்ட் ஆகும். எங்களுக்குள்ள பேபிசாஸ் இருந்தால் தேவனுடைய ஆவி வருமா? விடுதலை வேணுமென்றா வருவது. அபிஷேகம் அந்நிய நுகங்களை முறிக்கும் என்று வேதத்திலே நாங்கள் திரும்பவும் விடுதலை அடைய வேண்டும் என்று முதலாவது விரும்பவும். பலவிதமான அடிமைத்தனங்களோடு நாங்கள் இருக்கலாம். அந்த அடிமைத்தனங்கள்ல இருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று வாஞ்சிக்குவோம். இல்லாமல் எங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்காது. அதனால நாங்கள் இந்த காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு லைஃப் உண்டாகிறது. ஏனென்றால் சாவுக்கேதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை உயிரோடு எழுப்பினார். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 3:5. தேவபக்தியின் வருஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விடும். அப்போ இன்றைக்கு நாங்கள் ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொண்டாங்க. ஏன் கொண்டாங்க? அவங்க தங்களோட ஜூத மார்க்கத்தினுடைய வைராக்கியம், மத வைராக்கியத்தினால ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொண்டாங்க. உதாரணத்துக்கு அப்ப அவங்களுக்கு மதம் தேவ பக்தி இருக்குதா இல்லையா? இருக்குது. பவுல் சொல்லி இருக்கிறேன், நான் பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் அதை செய்தேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். பக்தி, தேவ பக்தி இருக்கிறது உண்மை. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெருமை என்றால் இங்கிலீஷ்ல இருக்கு பவர். அவையில் டினைனிங் இட்ஸ் பவர். அவையில் என்ன செய்யணுமா? அந்த தேவ பக்தியால் உண்டாகிறதால வருகின்ற அந்த வல்லமையால பரிசுத்த ஆவியானவரை மறுதலிக்கிறாங்க. தேவ பக்தி இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை விசுவசிக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியார் இன்றைக்கு கிரியை செய்கிறார் என்பது என்ன செய்கிறது இல்லை? ஏற்றுக்கொள்வதில்லை. அதான் அந்த பவரை அவங்க மறுதலிக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை வெட்டி விலகுது என்று சொல்லப்படுறது என்ன அர்த்தம் என்றால், நானும் நீங்களும் எங்களுடைய ஆவியை காத்து கொள்வதிலே ஜாக்கிரதையா இருக்கணும். தோல் இருக்கிற புறா பறந்து போடும். அதுக்காக நாங்கள் இதை காத்து கொள்ள பழகுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனது சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது எங்களுக்கு என்ன உண்டாகிறது? பெலன் உண்டாகிறது. திருப்பி சொல்லுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது என்ன உண்டாகிறது? பார்த்தீங்க. அப்ப இனிமேல் ஆனது சோர்ந்திருப்பீங்களா? சோர்ந்திருந்தால் நல்ல அபிஷேகமான பாட்டுடைய வீட்டில் எடுத்து படிச்சு எண்ணத்தில் நிரம்புங்க.
ஆவியில் நிரப்புங்க. ஆண்டவர் பலன் தருவார். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு தேவ சத்துவை பலன் அளிக்கிறவனுக்கு இருக்கு. ஆமென். பரிசுத்த ஆவியானவன் பலன் பயந்து போய் நடுங்கி போய் இயேசுவை கொண்டுட்டாங்க, எங்களை கொல்ல போறாங்க என்று 120 பேர் மேல் வீட்டு அறையில் ஏறி இருந்தாங்க. மேல் வீட்டு அறையில் ஏறி இருக்க ஆண்டவர் வந்து இறந்துட்டார். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். அப்ப நாங்கள் பலன் அடைஞ்சிட்டு வாடா பாப்பம் பண்ணி சேர்த்துட்டு சண்டை காணிக்கணும். வெளியில போய் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு சாட்சியா, சேர்ச்சிக்குள்ள சாட்சியா இருக்கு. சேர்த்து எங்கேயும் சாட்சியா தெரிவிப்போம். பார்க்குற சொந்தக்காரர் எல்லாரும் சொல்லணும், எங்களா அவனை பார்க்க நிறைய மாற்றல் உண்மையாக இருக்கும், எல்லாத்திலும் உண்மையாக இருக்கும். இதுதான் உண்மையான காரியம். அதனால நான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பலன் அடைஞ்சு இயேசுவை போதிப்போம், இயேசுவை அறிவிப்போம். ஆமென். இந்த தாக்கத்தோடு நாங்கள் எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனமும். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.